வீட்டுக்கு வந்துடுறேன். வாட்ச் பண்ற மாதிரி நான் உணர்றேன்னு நான் சொல்லி முடிக்கல. பார்த்தா பக்கத்திலேயே இருக்கான். என் நிழல் மாதிரி கூடவே இருக்கான். இவன் யாரு? எதுக்கு என் பின்னால சுத்துறான்? இவ சொன்னதெல்லாம் உண்மையா? நான் ராணியா? யோசிக்க யோசிக்க பயங்கர குழப்பமா இருக்கு. இவன் கிடைச்சாதான் உங்களுடைய எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கும். நீங்க அமைதியா இருங்க. என்ன ஆனாலும் அவனை நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். நீங்க கவலைப்படாம அந்த ஒரு நம்பிக்கையில போங்க. அவனை கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். சரி திருப்பதி. என்ன பரத், சுபாவை விரட்டி அடிக்க ஒரு ஐடியாவும் கிடைக்க மாட்டேங்குதா? ஆமா, நானும் யோசிச்சு பாக்குறேன். ஆனா எதுவுமே கரெக்டா செட் ஆக மாட்டேது. பிரியானா ஐடியா கிடைச்சிருச்சு. என்ன? இந்த கட்டியை வச்சு என்ன பண்ண போறீங்க? இதாலே அவளை அடிச்சு வீட்டை விட்டு விரட்ட போறீங்களா? அடிக்க தான் போறேன். ஆனா சுபாவ இல்ல, உன்னை. என்ன என்ன சொல்றீங்க? எதுக்கு அடிச்சீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? உன்னை அடிச்சது நான் இல்ல, சுபா. சுபாவா? என்ன சொல்றீங்க? சுபா உன்னை அடிச்சதா சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அவளை இந்த வீட்டை விட்டு வெளியில விரட்டி அடிக்க போறேன். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? சும்மா நடிக்கிறதுக்கு ஏன் நிஜமா அடிக்கிற? கால்ல பேண்டேஜ் போட்டுட்டு நடந்தா யாருக்கு தெரிய போகுது? இல்ல பிரியா, இந்த தடவை நான் மிஸ் பண்ண கூடாதுல்ல. போலீஸ் சொல்றதுக்கும் ஒரு காரணம் வேணும்ல. நிஜமா அடிச்சாதான் கரெக்டா இருக்கும். ரத்தம் வந்தாதான் கேஸ் ஸ்ட்ராங் ஆகும். பிரியா 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 பிரியா, நான் போய் போலீஸோட வந்துடுறேன். அவங்க முன்னாடி வலி உயிர் போற மாதிரி நடிக்கணும். ஓகேவா? நிஜமாவே எனக்கு வலி உயிர் தான் போகுது. ஐயோ பிரியா, சாரி 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 சாரி. நான் போய் 10 நிமிஷத்துல வந்துடுறேன். ஓகே? வெயிட் பண்ணு. அப்பா, அவளை வீட்டை விட்டு அனுப்புறேன்னு நம்மள அடிச்சு கொன்றுவான் போல இருக்கே. ஐயோ. பிரியா, பிரியா, ஹலோ. ஏய் பிரியா கண்ணு, எங்க 2-3 நாள் ஆலியா காணோம்? என்னாச்சுலும் இதுவும் பதிலே சொல்ல மாட்டற. என்னாச்சு? கொஞ்சம் வேலை, அதான். என்ன வேலை? என்ன விட உனக்கு வேலை பெருசா போயிடுச்சா? இல்ல, அது வந்து. என்னாச்சு உனக்கு? உன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு. வழக்கமா உன் வாய்ஸ் இப்படி இருக்காது. ஹலோன்னு சொல்றதே செம்ம கிக்கா இருக்குமே. என்னடாச்சுலும்? அது கோல்டு. ஓ அப்படியா? சரி, டேப்லெட் எடுத்துக்கிட்டியா? என்ன பிரியா, எல்லாமே ஒன் வேர்ட் ஆன்சரா இருக்கு. என்கிட்ட பேச உனக்கு இஷ்டம் இல்லையா என்ன? இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல.
அப்புறம் என்ன? ஓ, பக்கத்துல யாராவது இருக்காங்களா? ஓகே ஓகே, நான் இப்ப எதுக்கு உனக்கு ஃபோன் பண்ணேன்னா, ஏய் உனக்கு பேபி ஃபார்மா இருந்ததுல, அத க்ளீன் பண்ணிட்டியா? ஹலோ, என்ன பிரியா டார்லிங், எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? க்ளீன் பண்ணிட்டியா இல்லையா? எனக்கு தெரியல, கேட்டு சொல்றேன். என்னது? கேட்டு சொல்றியா? யாருகிட்ட? பிரியா கிட்ட. பிரியா கிட்டயா? அப்போ நீ யாரு? நான் அவளோட பாட்டி. பிரியா, எவ்வளவு பெரிய கிரிமினல் வேலை பண்ற? ஐயோ, பலிக்குதே. இவர் எங்க இன்னும் ஆளை காணோம்? அம்மா, ஐயோ. என்ன இங்க தனியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஏய், என்ன தலையில ரத்தம்? என்னாச்சு? என்கிட்ட இந்த கேள்வி கேட்கிற வேலையெல்லாம் வேண்டாம். ஒழுங்கா போய் வேலையை பாரு. இல்ல, தலையில ரத்தம் வருதுன்னு தான் கேட்டேன். சரி சரி, ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லனா கூட பரவாயில்ல. ஆனா உங்களுக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் ஒரு முக்கியமான கேள்வியை உங்ககிட்ட கேட்க சொன்னாரு. அதுக்கு மட்டும் பதில் சொல்றீங்களா ப்ளீஸ்? பேபி ஃபார்மா இருக்குன்னு சொன்னியே, அது க்ளீன் பண்ணிட்டியா? இத நான் கேக்கல, உங்க ராகவன் தான் கேட்க சொன்னாரு. ராகவனா? ராகவன் எப்படி உனக்கு தெரியும்? இப்படி என் போனை எதுக்கு எடுத்த? எனக்கு வந்த காலை ஏன் அட்டு கொடு. ஒரு நாள்ல முடிவு பண்ணி மறுநாளே பரத் உன்னை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரானா, அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சு கூட வரவளுடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னு நான் கொஞ்சம் யோசிச்சு வச்சிருந்தேன். ஆனா உன் கேரக்டர் இந்த அளவுக்கு கேடு கெட்டதா இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இனிமே நீ அந்த பரத்தோட சேர்ந்துக்கிட்டு என்ன விரட்டுறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணனு வச்சுக்கோ. அப்புறம் ஒரு ராகவன், உன் பேபி, இந்த விஷயத்தை எல்லாம் இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லார்கிட்டயும் போட்டு உடைக்க வேண்டியதா இருக்கும். அப்புறம் இந்த வீட்டை விட்டு நீ தான் ஓடணும். இவ சொன்னா எல்லாரும் நம்பிடுவாங்களா? நாம இல்லன்னு ஒரேடியா சாதிச்சிடலான்னு ராங் கால்குலேஷன் மட்டும் போட்றாத. இந்த வீட்லயே என் ரியல் கேரக்டர் தெரிஞ்சவ நீதான். நான் நினைச்சா ஒரு ராகவனிய தரன்னு இழுத்துட்டு வந்து இங்க எல்லார் முன்னாடியும் உண்மையை சொல்ல வைக்க முடியும். நான் அந்த அளவுக்கு ஹார்ஷா நடக்காம இருக்கணும்னா நீ என் வழியில இனிமே குறுக்க வரக்கூடாது. உன்னால எனக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது. புத்திசாலித்தனமா புரிஞ்சு நடந்துக்க. இன்ஸ்பெக்டர் வாங்க. பாருங்க இன்ஸ்பெக்டர், என் வைஃப் காலை எப்படி அடிச்சு வச்சிருக்கான்னு பாருங்க. ஐயோ, எவ்வளவு ரத்தம் வருதுன்னு பாத்தீங்களா? பிரியா, கொஞ்சம் பொறுத்துக்கு பிரியா, வலிக்குதா? என்னாச்சு மேடம்? ஒண்ணும் இல்ல சுபா, நீங்க இவர் வைஃப கொடுமை பண்றீங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. ஓ, இதுக்குதான் இந்த டிராமாவா? என்னம்மா, இவங்க உங்களை அடிச்சாங்களா? சொல்லு பிரியா, இன்ஸ்பெக்டர் கேக்குறாங்கல்ல, சொல்லு. சொல்லு. என்ன சுபா, இவங்களை அடிச்சு டார்ச்சர் பண்றீங்களா? ஐயோ, சத்தியமா இல்ல மேடம். பிரியா மேடம், நீங்களே சொல்லுங்க மேடம், நான் உங்களை அடிச்சனா?
நானும் உங்களை டார்ச்சர் பண்ணேன். சொல்லு பிரியா. இல்ல மேடம், தவறி கீழே விழுந்ததா எனக்கு அடிபட்டுடுச்சு. என்ன பிரியா, எதுக்கு இப்ப போய் சொல்ற? பயப்படாத, நான் இருக்க பிரியா. சொல்லு பிரியா, நீ இப்போ சொல்ல போறியா இல்லையா? என்ன இவன் உன்னை மிரட்டினாளா? சொல்லு பிரியா. ஹலோ ஹலோ, நீங்க தான் இப்ப இவங்களை மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க. இல்ல இன்ஸ்பெக்டர், இங்க பாருங்க, கட்டையில அடிச்சு பாருங்க, மண்டையில எவ்வளவு ரத்தம் வருது. ஆனா அவங்க தவறி கீழே வந்துட்டேன்னு தானே சொல்றாங்க. இங்க பாருங்க பரத், உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இருந்தும் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே நான் வரமாட்டேன்னு சொன்னேன். இனிமே இந்த மாதிரி எங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். ஓகே, வா போலாம். ஓகே மேடம். ஏய், என்னாச்சு பிரியா? ஏன் இப்படி சொன்ன? எதுக்குதான் என்ன இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிக்கணும்னு இப்படி துடியா துடிக்கிறீங்களோ? நான் என்ன பாவம் பண்ணேன்னு எனக்கே தெரியல. போச்சு, எல்லாம் போச்சு. நல்ல சந்தர்ப்பத்தை இப்படி கெடுத்துட்டியே. என்கிட்ட எதுவும் பேச தேவையில்ல. அவகிட்ட இப்படி எல்லாம் மோதி ஜெயிக்க முடியாது. வேற வழி ஏதாவது யோசிப்போம். ஏய், ஏன் அப்படி திடீர்னு பல்ட்டி அடிக்கிற? அவ என் ஜாதகத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கா. அதையெல்லாம் எடுத்து விட்டாள்னா முதல்ல நான் தான் இந்த வீட்டுல இருக்க முடியாது. அதான் அவளை காட்டி கொடுக்கல. கரெக்டா எனக்கு ஆப்பு வச்சுட்டா. எப்பவுமே என் போன் சைலண்ட்ல தானே இருக்கும். இன்னைக்குன்னு பார்த்து சைலண்ட்ல வைக்க மறந்து தொலைச்சிட்டேன். அவங்க 2 பேருமே என்ன கவனிச்சுட்டாங்க. இனிமே அவங்களுக்கு தெரியாம நான் எப்படி அவங்கள ஃபாலோ பண்ணுவேன்? என்ன முட்டாள்தனடா இது. இடத்துல உனக்கு முன்னாடியே வந்து நான் நிப்பேன்னு நீ எதிர்பார்க்கல. இவ்வளவு சீக்கிரம் எதிர்பார்க்கல. ஆனா எப்படி நீ இங்க வருவேன்னு எனக்கு தெரியும் யோகேஷ். என்னடா இது, ஊரே நம்மள திருப்பதின்னு எல்லாம் நம்பிட்டு இருக்கும் போது இவன் ஒருத்த மட்டும் நம்ம ஒரிஜினல் பேர் யோகேஷ்னு சொல்லி கூப்பிடுறானேன்னு உனக்கு ஷாக்கா இருக்கா? என் பேரை மட்டுமே தெரிஞ்சு வச்சிருக்க நீ. இப்போ உன் வாயில உன் ஜாதகத்தை சொல்ல போறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தெய்வமே தெய்வமே, வீரா கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியாம பேசுற உன்னோட தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் நான் பாராட்டுறேன். ஆனா அந்த 2மே உன்னை இப்ப காப்பாத்தாது. நீ இப்ப என்ன பண்ண போறன்னா, நான் ரெடின்னு சொன்னதுமே நீ யாரு என்ன விஷயமா இங்க சுத்திட்டு இருக்கிறன்னு திக்காம திணறாம தெளிவா மடமடன்னு என்கிட்ட ஒப்பிக்கிற. எங்க ஒப்பிச்சிரு. அதுக்கு முன்னாடி நீ யாரு, நீ எதுக்காக விஷாலைய ஃபாலோ பண்றங்கறத நீ சொல்லணும், சரியா? ஏய், இது ஏன் இடம். இங்க கேள்வி கேட்கிற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. நான் எங்க இருக்கணும் அந்த இடம் அப்பவே ஏன் இடமா மாறிடும். இப்போ இது ஏன் இடம், இங்க கேள்வி கேட்கிற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. ஏய், தாயம்மா போட்டோவோட உன்னை எப்ப பார்த்தனோ அப்பயே வெட்டி போட்டிருக்கணும். விட்டு வச்சது ஏன் தப்பு. இனிமே உன்னை விட மாட்டேன்டா. உன்னை வெட்டி பொலி போடாம விட மாட்டேன். சாவரவன் கண்ணுக்கு முன்னால எமன் தெரியவான்னு சொல்லுவாங்க. உன் கண்ணுக்கு முன்னாடி தெரியற மாதிரி நான் தானே உனக்கு எமன். நான் கேட்கிற கேள்விக்கு நீ ஒழுங்கு மரியாதையா பதில் சொல்லலன்னு வச்சுக்கோ, உன் உடம்பு மட்டும் தான் இங்க இருக்கும், உன் உயிர் மேல போயிடும். அப்ப தெரியும் யாருக்கு எமன்னு. அடிங்க ஒண்ணு எங்கிட்டே வந்து பேசிட்டு இருக்க நீ.
இன்னைக்கு உனக்கு சமாதி தாண்டா. தாயமா போட்டு வச்சுட்டாங்க உனக்கு என்ன? உனக்கு தாயம்மாக்கும் என்ன சம்பந்தம்? தாயம்மா என் கொலை சாமிடா. அடிக்க முடியல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வேணா வந்து அடி. ஆனா நான் டயர்ட் ஆக மாட்டேன். உன்கிட்ட நான் அடி வாங்கினதே உன்னை திருப்பி அடிக்க முடியாம இல்ல. தாயம்மாவ நீ சாமின்னு சொன்னதுனால உன்னை நான் திருப்பி அடிக்கல. ஏன்னா தாயம்மா எனக்கும் சாமிதான். உனக்கும் சாமியா? ஏய், நீ யாரு? எந்த ஊரு நீ? என் ஊரு பாண்டியாபுரம். பாண்டியாபுரமா? என் அப்பா பேரு கனகலிங்கம். கனகலிங்கமா? அவர் பையனா நீ? சரி, நீ எதுக்கு தாயம்மா போட்டா வச்சிட்டு இருக்க? தாயம்மா உயிரோட இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. அவங்கள பத்தி ஏதோ ஒரு மர்மம் தொடர்ந்துட்டே இருக்கு. அந்த மர்மத்துக்கு விடை தேடிதான் நான் சென்னைக்கே வந்தேன். இங்க எதாச்சியா விஷாலியை பார்த்தேன். நான் தேடி வந்த தாயம்மாவோட சாயல விஷாலி இருந்ததுனால எனக்கு தேவையான பதில் அவங்க கிட்ட கிடைச்சாலும் கிடைக்கும்னு முடிவு பண்ணி தான் நான் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அவங்களோட நெருங்கி நட்பையும் வளர்த்துக்கிட்டேன். நீ விசாலிமா கூட நெருக்கமா இருக்கிறத பார்த்து உன்னால அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வருமோன்னு தான் நான் உன்னை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ நம்ம ரெண்டு பேரும் போன பாதை தான் வேற வேற. ஆனா தேர்ற இடம் கோயில் தான். ஆமா, அந்த கோயில்ல இருக்கிற சாமி தாயம்மா தான். நீங்க என்னை பத்தி கேட்ட விஷயம்லாம் நான் சொல்லிட்டேன். இனி உங்களை பத்தின விஷயம்லாம் சொல்லுங்க. என்னை பத்தி சொல்றதுக்கு ஒன்றும் பெரிய வரலாறுலாம் கிடையாது. சுருக்கமா சொன்னா நான் ஒரு காட்டாறு. இந்த காட்டாருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை விசாலிமாவை பாதுகாப்பா பாத்துக்கிறது. அதையும் மீறி ஏதாவது ஆபத்து எவனாலாவது வருதுன்னா அவனுக்கு யமனா மாறுறதுதான் என் வேலை. சரி, தாயம்மாவை சுத்திட்டு இருக்க மர்மத்துக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா? இல்ல, தாயம்மா இருக்காங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. நீ கேட்கிற கேள்விக்கு சரியா பதில் தெரிஞ்சவன் இங்க இருப்பான்னு கூட நான் நினைச்சு பார்க்கல. சரி, விஷாலியை பத்தி? விஷாலியை பத்தி என்ன இருக்கு யோகேஷ்? விஷாலிக்கும் காசுக்கும் என்ன சம்பந்தம்? இது என்ன பைத்தியக்காரத்தனமான கேள்வி? காசிநாதன் சாரோட பொண்ணு விசாலிமா, இதுல என்ன பெரிய கேள்வி இருக்கு? இல்ல, விஷாலிக்கு காசிநாத அப்பாவா இருக்கிறதுக்கு சான்ஸே இல்ல. விஷாலி தாயம்மா சாயல்ல இருக்காங்க. விஷாலிக்கும் தாயம்மாக்கும் என்ன சம்பந்தம்? அதான் சொன்ன எனக்கு எதுவும் தெரியாதுன்னு.
போய் சொல்லாதீங்க. போய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அப்ப உண்மையை சொல்ல வேண்டியது. நீங்க உண்மையை சொல்லலனாலும் என்னால கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சிட்டு வந்து உங்க முன்னாடி நிக்கிறேன். சுபா, 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 எங்க போய் தொலைஞ்சா? ஏய் சுபா, என்னங்க? எத்தனை தடவை கூப்பிடுறது உன்ன? ஒரு தடவை கூப்பிட்டா ஓடி வந்து நிக்க மாட்டியா? இல்ல, ஸ்டவ்ல பால் காய்ச்சிட்டு இருந்தேன். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்லு, எப்ப பார்த்தாலும். ச்சே, யூஸ்லெஸ் ஃபெலோ. சரி, என் தலையை காய வைக்கணும். போய் சாம்பிராணி போட்டு எடுத்துட்டு வா. என்ன பாக்குற? செய்ய முடியுமா முடியாதா? முடியும், போட்டு கொண்டு வரேன். என்ன சிஸ்டர், செய்ய முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? எதுக்கு வீண் பிரச்சனை? நீங்க இப்படி ஒதுங்கி போனீங்கன்னா அவங்க ஓவரா தான் போவாங்க, பாத்துக்குங்க. இந்த பாருங்க, அநேகமா சாம்பிராணி உங்களை விட்டு தான் அவ போட சொல்லுவா. சாம்பாடி போட சாக்கில அவ தலையை கொளுத்து விட்டு அவளை சாம்பல் ஆக்கிருங்க. கெட்டவங்களை அழிக்கிறதுக்கு நாம நெருப்பு வைக்கணும்னு அவசியம் இல்ல. அவங்களே தன் தலையில தானே நெருப்பு வச்சுப்பாங்க. இந்த மாதிரி தத்துவம்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும், ஆனா நடக்கணுமே. ஐயோ ஐயோ, பிரியா, பிரியா, பிரியா. மீண்டும் ஒரு அவலக்குரல். உயிரோட தான் இருக்காளா? என்ன பண்றமா? ஓ பிரியா, இவ எதுக்கு கூப்பிடுறா? என்னன்னு கேட்டா ஏதாவது வேலை சொல்லுவா. இப்படியே எஸ்கேப் ஆயிட வேண்டியதா? எப்படி எஸ்கேப் வர போற? யாருமே இல்லையா? என்ன கொஞ்சம் பாத்ரூம்க்கு கூட்டிட்டு போகணும். யாராவது வாங்கல. பிரியா, பிரியா. சிஸ்டர், சிஸ்டர், எங்க போறீங்க? பிரியா, அத்தை, பாத்ரூம். அவளை மருமகளை தள்ளி கொஞ்சம் கொண்டாடினாங்களா? அவ பேர் சொல்லி கூப்பிட்டதும் ஓடி ஒளிஞ்சிட்டா. உங்களுக்கு மட்டும் நான் தலையெழுத்தா? பாவம் ப்ரோ. இந்த பாருங்க, கஷ்டப்படட்டும். அவங்க பண்ண தப்புக்கு அவங்க எப்பதான் தண்டனை அனுபவிக்கிறது. இது பாருங்க, இது உங்களை தண்டிக்கிற நேரம் இல்ல. நீங்க எல்லாம் திருத்தவே மாட்டீங்களா? நான் அவங்கள திருத்தறதுக்கு தான் போராடிட்டு இருக்கேன். ஐயோ, ஆச்சோ, என்ன நேரமோ நான் விழுந்து காலை உடைச்சுக்கிட்டு இப்படி அவஸ்தைப்படுறேனே. பிரியா, எங்கம்மா இருக்க? அத்தை வாங்கத்த. விடுறி, நீ ஏண்டி வந்த? நான் பாத்ரூமுக்கு போகணும். நான் கூட்டிட்டு போறேன், வாங்க. வேணாம், என்ன விடு, நீ போ. என் மருமக பிரியாவை கூப்பிடு, அவ என்ன கூட்டிட்டு போவா. பிரியா, ஏய் பிரியா. பிரியா இங்க இல்ல, வாங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். எங்க? வெளியே போயிட்டாளா? இங்கதான் இருக்காங்க. அப்புறம் நான் இவ்வளவு நேரம் கத்துறது காதுல விழலையா? நீங்க எத்தனை தடவை கூப்பிட்டாலும் உங்க காதுல விழாது. ஏன் வேணும்னு நின்னு வேடிக்கை பாக்குறாளா? என் கால் சரியாட்டும், வச்சுக்கிறா அவளை. சரி, நீங்க வாங்க வாங்க. மெதுவா. என்ன பிடிச்சுக்கோங்க. சார், சார். வாமணி, வா. சார் வணக்கம் சார். ஏமணி, நான் சொன்ன வேலையை சொதப்பாம ஒழுங்கா செஞ்சு முடிச்சியா? என்ன சார், என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா? நான் சொதப்போனா? உன்னை பத்தி எனக்கு தெரிஞ்சதுனால தான் இந்த வேலையை நம்பி உங்ககிட்ட ஒப்படைச்சேன். சரி, அதை விடு.
காசியை பத்தி என்னென்ன விவரங்கள் கிடைச்சிருக்கு அதை சொல்லு. காசியோட முழு பேர் காசிநாதன். இவர் 89ல பிகாம் ஜாயின் பண்ணியிருக்காரு. 94ல என்காம் முடிச்சுட்டு வெளில வந்திருக்காரு. காசிநாதனோட அப்பா பேரு பரமசிவம். பரமசிவமா? அவன் பையனா காசிநாதன்? சரி, நீ மேற்கொண்டு விவரத்தை சொல்லு. காசிநாதன் காலேஜ் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சிருக்காராம். அவங்க அப்பா அம்மா இறந்துட்டதுனால வேற ஒருத்தர் கார்டியன் சொல்லி கையெழுத்து போட்டிருக்காரு. கையெழுத்து போட்டது யாருன்னு சொன்னேன்? சொக்கநாத ஆண்டவர் சொல்லி ஒருத்தர். சொக்கநாத ஆண்டவரா? ஆமா சார், அந்த சொக்கநாத ஆண்டவர் தான் காசியை படிக்க வச்சிருக்காரு. சரி, வேற என்ன தகவல்? யூனிவர்சிட்டியில கிடைச்ச தகவல்கள் இவ்வளவுதான் சார். வேற ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நான் விசாரிச்சு சொல்றேன் சார். இப்போதைக்கு இது போதும். மணி, சொல்லுங்க சார். உன்னை வெறுங்கையோட அனுப்ப முடியாது. இந்தா இதை வச்சு. தேங்க்ஸ் சார். சரி, நீ போயிட்டு வா. வேற ஏதாவது தகவல் வேணும்னா நான் ஃபோன் பண்றேன். சரி சார், நான் வரேன். என்ன சொன்னா எப்படி? என்னங்க இது? காசிக்கு கார்டியன் அந்த ஆண்டவர் எல்லாம் கையெழுத்து போட்டிருக்காரு. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. காசிக்கும் தாயம்மாவுக்கும் ரத்த சம்பந்தமா எந்த தொடர்புமே இல்லை. காசியோட அப்பன் பரமசிவம் இருந்தானே, அவன் எனக்கு நல்லா தெரியும். அவன் ஆண்டவர் பண்ணையில வேலை பார்த்தவன். ஆண்டவர் மேல அவனுக்கு ரொம்ப விசுவாசம். அந்த விசுவாசத்துக்காகத்தான் ஆண்டவர் காசியை படிக்க வச்சிருக்காரு. அப்புறம் எப்படி விசாலை தாயம்மா மாதிரி இருக்கா? சொன்னா அதான் எனக்கும் புரியல. குழப்பமா இருக்குமா, ரொம்ப ரொம்ப குழப்பமா இருக்கு. தாயம்மாவுக்கும் விஷாலிக்கும் ஏதாவது ரத்த சம்பந்தம் இருந்தா தான் இப்படி ஒரு உருவ ஒற்றுமை சாத்தியமாகும். ஆனா காசிக்கும் ஆண்டவர் குடும்பத்துக்கும் எந்த உறவும் கிடையாது. அவன் இந்த பண்ணைய பார்த்த பரமசிவத்தோட பையன். எங்கேயோ இடிக்குது, ஏதோ தப்பு நடந்திருக்கு. தாயம்மா சாவில ஏதோ குளறுபடி நடந்திருக்கு. ஆமா, அப்படித்தான் நடந்திருக்கும். என்னங்க சொல்றீங்க? சொன்னா நாம எங்கேயோ கோட்டை விட்டுட்டோம். நம்ம கண்ணை கட்டி போட்டுட்டு ஏதோ ஒரு ஆட்டம் நடந்திருக்கு. அது தெரியாம புரியாம நாம ஜெயிச்சுட்டு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இல்ல இல்ல, எனக்கு என்னமோ நாம தோத்துட்டதாவே தெரியுது. என்ன என்னென்னமோ சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியும்படியா சொல்லுங்க. எனக்கே குழப்பமா தான் இருக்கு. தெளிவா எந்த முடிவுக்கும் வர முடியல. சொல்றா, இந்த விஷயத்துல தெல்ல தெளிவா ஒரு முடிவு தெரியணும்னா நான் காசியை மீட் பண்ணி ஆகணும். அவனை பார்த்து அவங்கிட்ட 4 வார்த்தை பேசிட்டேன்னா நமக்கு தெரியாம அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எல்லாத்தையுமே நான் கண்டுபிடிச்சிருவேன்.